மதுராந்தகன். அத்தியாயம் 37. சோழத்தின் இணை அரசராக பொறுப்பேற்று ஈராண்டு காலம் முடியத் தொடங்கிய நிலையில் உத்தம சோழரை தனது அத்துணை பொறுப்புகளில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்துவிட்டு சோழத்தின் ஏகபோக அரசராக வலம் வந்தார் அருண்மொழிவர்மர். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சோழத்தின் நிர்வாக அதிகாரிகள், தளபதிகள், முக்கிய பெரும் வணிகர்கள், ஊர் தலைவர்கள் என்று அத்துணை பேரையும் சந்தித்து அவர்களின் முழு நம்பிக்கையையும் பெற்றுவிட்டிருந்தார். அருண்மொழி உத்தரவின்றி சோழத்தில் எதுவுமே அசையாது என்ற நிலையையும் கொண்டு வந்தார். நல்லதொரு நாளில் சோழத்தின் முழு பொறுப்பையும் தனதாக்கி கொண்டார். உத்தம சோழரின் காலமும் முடிவடைந்து சோழத்தின் மாமன்னராக கோவி ஸ்ரீ ராஜகேசரி வர்மராக ராஜராஜர் என்ற பட்டப்பெயரோடு அனைவருமே மகிழ, நல்லோர்கள் வாழ்த்த, சோழமே மகிழ்ச்சி கடலில் கூத்தாட சோழத்தின் பேரரசனாக தில்லையில் முடிசூட்டி கொண்டார் அருண்மொழிவர்மர். தரணியே கொண்டாடும் சோழத்தின் பேரரசர் என்பதால், பொற்காலம் தரவிருக்கும் புண்ணிய மைந்தன் என்பதால் இனி நாமும் அவரை ராஜராஜர் என்றே அழைத்து தொடர்வோம். கோவி ஸ்ரீ ராஜகேசரிவர்மர் உடையார் ஸ்ரீ ராஜராஜர் பேரரசராக பதவியேற்ற பிறகு சோழத்தின் நிர்வாகத்தில் பெரும் மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்தன. முதுமை மற்றும் நோயின் காரணமாகவும் ஏற்கனவே அரசியல் விவகாரங்களில் இருந்து பெருமளவும் ஒதுங்கியிருந்த அனிருத்த பிரம்மராயர் முற்றிலுமாக விலகி தனக்கு சுந்தர சோழர் நிபந்தமாக கொடுத்தருளிய அன்பில் கிராமத்துக்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகு ராஜராஜ சோழ நிர்வாகத்தின் புதிய பிரம்மராயராக அமன்குடி மைந்தரும் ராஜராஜரின் நண்பரும் ஆகிய கிருஷ்ணன் ராமன் பதவியேற்றுக்கொண்டார். சோழத்தின் முதன்மை தளபதியாக வழக்கம் போல பெரிய பழுவேட்டரையரே நீடிக்க அரசரின் அரசியல் ஆலோசகராகவும் சோழ படைகளின் ஒரு பிரிவிற்கு தலைமை தளபதியாகவும் வல்லவரையர் வந்தியத்தேவர் பொறுப்பேற்றார். மற்றொரு படைப்பிரிவிற்கு இளவரசன் மதுராந்தகன் பொறுப்பேற்க நிர்வாகத்தின் தலைமை அதிகாரியாகவும் அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் தென்னவன் மூவேந்த வேளாளர். ஒற்றர் பிரிவின் தலைமை ஒற்றர்களாக சங்கரதேவனும் வைணவதாசனும் பொறுப்பேற்றனர். சைவம், வைணவம் என்று அத்தனை கோவில் பணிகளையும் செம்பியன் மாதேவியார் தலைமையில் அதை நிர்வகிக்கும் அதிகாரியாக பொறுப்பேற்றான் முன்னாள் அரசர் உத்தம சோழரின் மகன் மதுராந்தக கண்டராதித்தன். தான் பட்டத்தரசியாக பதவியேற்க போவதில்லை என்று முன்பொரு நாள் வானதி தேவியார் எடுத்த உறுதியினால் சோழத்தின் பட்டத்தரசியாக ராஜராஜருடன் இணைந்து முடிசூட்டி கொண்டார் தந்தி சக்தி விடங்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட உலகமாதேவியார். தான் வெகுநாள் கண்ட கனவானது தன் காலத்திலேயே தன் கண் முன்பே பூர்த்தியாவது கண்ட குந்தவியாரின் மகிழ்வுக்கு எல்லையே இல்லாமல் போனது. தம்பியே என்றாலும் தான் வளர்த்த பிள்ளை இன்று சோழ பேரரசன் என்ற எண்ணத்தில் உள்ளம் மகிழ்வில் கூத்தாடியது குந்தவைக்கு. என்றாலும் ஒரு உறுத்தல், சிறு வருத்தம் தம்பியின் மீது இருந்தது. தனது தமையன் ஆதித்த கரிகாலனை கொன்ற துரோகிகளை நாடு கடத்தி தப்பிக்க விட்டுவிட்டானே என்ற ஆத்திரம் இதோ இன்று வரை அடங்காமல் ரணமாகி கிடக்கிறது நெஞ்சுக்குள். அந்தணர்கள் என்பதால் கொல்லாமல் விட்டுவிட்டானோ, வேறு ஏதாவது பெரும் காரணம் இருக்குமோ என்று யோசித்து யோசித்து தீர்வு எட்டாமல் போனதுதான் மிச்சம். தம் தமையனை கொன்றவர்கள் எவரென்று அறிந்தும் எங்கேயோ அவர்கள் இன்றும் உயிரோடு மகிழ்ச்சியோடு இருக்க எப்படி அனுமதித்தான் அருண்மொழி என்ற கேள்விக்கான விடையை காலம் நிச்சயம் அளிக்கும் என்று மனதின் ஒரு ஓரம் நம்பிக்கை கொண்டு காத்திருந்தார் குந்தவை மாதேவியார். எல்லா காயங்களையும் ஆற்றும் வல்லமை கொண்ட காலம் குந்தவையின் இந்த மனக்காயத்தையும் ஆற்ற ஒரு முடிவெடுத்து விதியோடு கூட்டு சேர்ந்து வேறொரு பிரச்சனையாக வந்து நின்றது ராஜராஜரின் முன்பு. அவசர கூட்டம் ஒன்றிற்கு உத்தரவிட்டிருந்தார் அரசர். வந்திருந்த பிரச்சனையின் வீரியம் பெரியது என்பதை சொல்லாமல் சொல்லியது அவரின் உத்தரவு. ராஜராஜ தலைமையில் அவசர கூட்டம் என்று உடனேயே புரிந்தது வந்தியத்தேவருக்கு. சில நாட்களாக புகைந்து கொண்டிருந்த செய்தி இன்று எல்லை மீறிவிட்டது என்பதும் புரிந்தது. அரசரை எட்டும் முன்பே இந்த பிரச்சனையை தீர்த்துவிடலாம் என்று தானும் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றிருந்த மூவேந்த வேளாளரும் நினைத்தது முடியாமல் போனது என்ற வருத்தத்தை விட தவறாக போய்விடுமோ என்ற அச்சமே தற்போது மேலோங்கி நின்றது. அதற்கு காரணம் ராஜராஜன். பாசத்திற்காக எவ்வளவு பணிவானோ அதைவிட தன் மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு என்றால் உறவு முறைகளையே மறந்து விடுவான். இப்போதோ ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை சோழ வணிகர்களின் கலங்களை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள் கடல் கொள்ளையர்கள். அதனாலேயே கடல் வணிகம் என்றாலே பயப்பட வேண்டிய அளவிற்கு மாறி போய்விட்டது. இது சோழத்தின் பொருளாதாரத்தை நேரடியாகவே தாக்குகின்ற விஷயம் என்பதால் தான் தானே தலையிட வேண்டியதாயிற்று. ஆனால் முடிவே எட்டாமல் போனதுதான் வேதனை. நேற்று கூட சோழத்தின் 3 கலன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட தகவல் வந்தது. தப்பி வந்த வணிகர்களின் உடலில் இருந்த காயங்களை கண்டவுடன் மனம் பதறியது.
வெட்டுப்பட்ட கையுடன் ஒரு வணிகர், விளாரிய முதுகில் சதைகள் பீய்ந்து தொங்கிய நிலையில் இன்னொருவர், கண்ணிருக்கும் இடத்தில் வெறும் குழியோடு ஒருவர், வெட்டுக்காயத்தால் தோல் பிளந்து மற்றொருவர், கண்கள் சிவந்து உதடு கடித்து நிலத்தில் காலை எட்டி உதைத்தார் வந்தியத்தேவர். மூவேந்த வேளாளருடன் பேசி முடிவெடுத்த பிறகு சில வீரர்களை வணிக கலன்களில் உடன் அனுப்பலாம் என்று இன்றுதான் நினைத்தோம். அதற்குள் ராஜராஜனுக்கு தகவல் தெரிந்துவிட்டதா? இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டானே. 1 மாத காலமாக உருப்படியாக என்னதான் செய்தீர்கள் என்று உரக்கவே கேட்பானே. தமக்கையின் கணவன் என்ற உறவுமுறை எதுவுமே குடிமக்களின் பிரச்சனைகளில் சிந்தையில் நிற்காதே. வேதனையில் மூழ்க ஆரம்பித்தார் வந்தியத்தேவர். கலன்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றிருந்த மூவேந்த வேளாளருக்கோ மூச்சடைக்க ஆரம்பித்தது. முழு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருடையது. அதைவிட பெரிய தவறு எதனால் இது நடக்கிறது என்பதை இதுவரை கண்டறியாமல் இருப்பது. எரிகின்ற தீயில் எண்ணெயாய் கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர் வேறு. லேசில் விடமாட்டார் இந்த தவறை. மாலை கூறப்போகும் அவசர கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சம் வேறு அதிகமாகி போனது. ஏனெனில் ராஜராஜர் எதையும் பொறுத்து கொள்வார். ஆனால் தன் குடிமக்களின் வேதனையை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார். அதே நேரம் இளவரசனாக போகும் மதுராந்தகன் தன் அத்தை குந்தவையிடம் கொதித்து கொண்டிருந்தான். முடியாது அத்தை, இன்னும் நான் குழந்தை அல்ல. அடுத்த முறை எந்த போராக இருந்தாலும் நானே முன்னின்று நடத்தி செல்வேன். இதை தாங்கள்தான் என் தந்தையிடம் கூறி அனுமதி பெற வேண்டும். தங்கள் ஒருவரின் பேச்சை தவிர வேறு எவருக்குமே செவி சாய்ப்பதில்லை தந்தை என்றான் மதுராந்தகன். இன்னும் சில நாட்களில் இளவரசு பட்டம் ஏற்கப் போகிறாய் மதுராந்தகா. அதன் பிறகு உன்னை போரில் ஈடுபட வேண்டாம் என்று எவருமே தடுக்க முடியாது. என்றாலும் எதற்கும் ஒரு கால நேரம் உண்டல்லவா? சற்று பொறுமையாக இரு. அது இருக்கட்டும், நீ இளவரசனாக பொறுப்பேற்கும் போது உனக்கு சூட்டப்படும் புதிய பெயர் என்னவென்று தெரியுமா உனக்கு? கேட்டார் குந்தவையார். செயல் புரிய அனுமதி இல்லை. பெயரில் என்ன புதுமை வேண்டி கிடக்கிறது? சலிப்புடன் கூறினான் மதுராந்தகன். அத்தனை சாதாரணமாக சொல்லிவிடாதே மதுராந்தகா. இந்த பெயரை தேர்வு செய்தது நானும் உன் மாமனும். ஆனால் இதை பிற்காலத்தில் உச்சரிக்கும் போதே உன் எதிரிகளுக்கு உடல் நடுங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆர்வத்தை தூண்டினார் குந்தவையார். அப்படி என்னதான் பெயரத்தை என்ற மதுராந்தகனை பின்னால் இருந்து வந்த வந்தியத்தேவரின் குரல் திரும்பிட வைத்தது. ராஜேந்திரன், சோழத்தின் இன்னொரு அடையாளம் என்றார் வந்தியத்தேவர். ராஜேந்திரன் தன் பெயரை தனக்குள்ளேயே ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டான் மதுராந்தகன். நாளை உலகமே சொல்ல போகும் அந்த பெயரை. வந்ததிலிருந்து வந்தியத்தேவர் முகத்தில் கவலையின் ரேகைகள் கண்டு கொண்ட குந்தவை காரணம் என்னவென்று வினவ, கடல் கொள்ளையர்கள் பற்றியும் அரசவையில் அவசர கூட்டம் அறிவித்திருப்பதை பற்றியும் தெரிவிக்க, இதை கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகன் ஆவேசப்பட்டான். மாமா, மாலை நடைபெறும் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு நானும் உங்களுடன் வருவேன். நானே தந்தையிடம் பேசுகிறேன். கடல் கொள்ளையர்களை அழித்த பின்புதான் இளவரசு பட்டமே ஏற்பேன் என்று கூறுகிறேன் என்று படபடவென்று பொறிந்தான். அடே, கூட்டத்துக்கு நீ வருவது பற்றி தடையேதும் இல்லை. ஆனால் மறந்தும் கூட அங்கு உன் தந்தையிடம் பேசுவதாக நினைத்து பேசிவிடாதே. உன் அத்தை குந்தவையே மாமன்னர் ராஜராஜராக தன் தம்பி நிற்கும் போது வாய் திறக்க மாட்டாள். மக்கள் பிரச்சனை பற்றி பேசும் போதும் செயல்படும் போதும் ராஜராஜன் ஒரு மன்னன் மட்டுமே. அதை தவிர வேறு எந்த உறவோ நினைவோ அவர் சிந்தையில் இருக்காது. புரிகிறதா? இன்று வந்தியத்தேவரின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை ஆமோதித்தார் குந்தவையார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 38. அந்தி சாயும் நேரம். அனைவருக்கும் முன்பாக சந்திரனே சபைக்கு வந்து ஒளி வீசி கொண்டிருந்தான். வந்தியத்தேவர், மதுராந்தகன், மூவேந்த வேளாளர், பழுவேட்டரையர், பிரம்மராயர், உப தளபதிகள், வணிகர் சங்க தலைவர்கள், கோட்டை காவல் அதிகாரி, எல்லை காவல் அதிகாரிகள், முக்கிய அலுவலர்கள் என்று அனைவரும் கூடியிருக்க, அரசரின் வருகையை காவலர்கள் உரைக்க, மத யானைகளின் கூட்டத்தில் புலி ஒன்று தலைமை ஏற்க அவையினுள் நுழைந்தது ராஜராஜர் என்ற பெயரில். சோழத்தின் வீரம் தளர்ந்து விட்டதா என்ன? அல்லது எதிரிகளின் வீரம் வளர்ந்து விட்டதா? முதல் கேள்வியிலேயே அவையில் உள்ள அனைவரின் உள்ளத்துக்குள் ஊடுருவினார் ராஜராஜர். தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுதான் வருகின்றன அரசே. மெல்ல எழுந்தார் மூவேந்த வேளாளர். அமர்ந்தே பேசலாம், ஆட்சேபனை இல்லை. ஆனால் அர்த்தமுள்ள பேச்சாக இருப்பது நலம். கொள்ளையர்களை அடக்க வணிக கலன்களிலேயே சில வீரர்களை அனுப்பியிருக்கிறோம் என்றார் வந்தியத்தேவர். பேசுவது யார்? வந்தியத்தேவரா? இந்நேரம் கொள்ளையர்களை அடக்கி களமேறு சென்றிருப்பார் என்றல்லவா நினைத்தேன். உள்ளர்த்தம் புரிந்து ஊமையானார் வந்தியத்தேவர். நான் அப்போதே சொன்னேன், உடனே படையெடுத்து அழித்து வரலாம் என்று என்றான் மதுராந்தகன். யார் மீது படையெடுப்பாய்? எவரை அழிப்பாய் மதுராந்தகா?
கொள்ளையர்களை எய்தவனை விட்டுவிட்டு அம்புகளை அழிப்பதால் எல்லாம் சரியாகிவிடுமா? புரியவில்லை மன்னரே என்றான் மதுராந்தகன். உனக்கு புரியும் வயதில்லை, அமைதியாக அமர்ந்து அவையை உற்று நோக்கு என்ற ராஜராஜர் பிரம்மராயரை நோக்கி, தங்களது எண்ணம் என்ன? எதனால் சமீப காலமாக, அதுவும் நான் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு, நம் கலன்கள் குறிவைத்து கொள்ளையடிக்கப்படுகின்றன என்பதை யோசித்தீர்களா என்றார். இது சோழ பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சி என்று தோன்றுகிறது என்றார் பிரம்மராயர். நல்லது, இதனால் யாருக்கு லாபம்? அதுதான் பிடிபடவில்லை அரசே. விசாரிக்க ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறேன். பாண்டிய இளவரசனாக தன்னை பிரகடனம் செய்து கொண்டு மறைந்து வாழும் அமரபுஜங்க பாண்டியன் தற்போது எங்கே என்பதை அறிவீர்களா யாரேனும்? கேட்ட ராஜராஜரை வியப்பாக பார்த்தார் பிரம்மராயர். இதில் அவனுக்கு சம்பந்தம் இருப்பதாக தோன்றவில்லையே மன்னா, இழுத்தார் பிரம்மராயர். சோழனின் அழிவில் பாண்டியனுக்கு சம்பந்தம் இருக்காது என்று உண்மையாகவே தோன்றுகிறதா? எங்கிருக்கிறான் என்பதே தெரியாத போது எவருடன் சம்பந்தப்படுகிறான் என்பதை அறிவது கடினம்தான் இல்லையா மூவேந்த வேளாளரே என்ற கேள்வியை தன் பக்கம் திருப்பிய ராஜராஜரை நோக்கிய மூவேந்த வேளாளர், அரசே, இதற்கு நானே முழு பொறுப்பு இருக்கிறேன் என்றார். தேவையில்லை, நாம் அனைவருமே இந்த தவறுக்கு பொறுப்பு. சோழத்தின் எதிரிகளை அடக்கிவிட்டோம் என்று சற்று இருமாந்திருந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். அது தவறு என்று காலம் நமக்கு உணர்த்துகிறது. இருக்கட்டும், சேர நாட்டிலிருந்து ஏதேனும் தகவல் உண்டா? சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மர் தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுவதாக தகவல். அது தவிர வேறு எதுவும் இல்லை என்றார் வந்தியத்தேவர். நல்லது, இன்னமும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு கிடைத்து விட்டான் போலும் என்ற ராஜராஜரின் வார்த்தைகளின் உண்மையான பொருள் என்னவென்று யாருக்குமே விளங்கவில்லை. பிரம்மராயரே, தங்களது நம்பிக்கைக்கு உரிய சங்கரதேவனிங்கே பார்த்து நீண்ட நாளாயிற்று என்று ராஜராஜர் சொன்னவுடன் புரிந்துவிட்டது பிரம்மராயருக்கு. திருமணம் செய்து கொண்டு தன் சொந்த ஊரான உறையூர் சென்றிருக்கிறான் மனைவியுடன். மனைவி கருவுற்றிருக்கிறாள் போலும், விரைவில் வருவான். ஓ, சரிதான். ஒருவன் திருமணம் புரிந்து கருவுற்ற மனைவியோடு சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறான். இன்னொருவன் திருமணம் புரிய சொந்த ஊரு விட்டு சென்றிருக்கிறான் என்றார் ராஜராஜர். முன்னவன் சங்கரதேவன், பின்னவன் யாரென்று அறியலாமா அரசே? மெதுவாக கேட்டார் பழுவேட்டரையர். ஓ, தாராளமாக அறியலாமே. அனைவரும் திருமணத்துக்கு செல்லத்தான் போகிறோம். நம் நண்பரின் பெண்ணின் திருமணம் அல்லவா? அவசியம் சென்றாக வேண்டுமே சேர நாட்டுக்கு என்றார் ராஜராஜர். வந்தியத்தேவருக்கு தெளிவாக தெரிந்தது, ராஜராஜன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு பேசுகிறார் என்று. இன்னும் மாப்பிள்ளை எவரென்று முடிவாகவில்லையே அரசே, மூவேந்த வேளாளர் சொன்னார். இவர்தான் மாப்பிள்ளை என்று நமக்குத்தான் சொல்லவில்லையே தவிர சேர மன்னர் முடிவெடுத்து விட்டார் என்று தோன்றுகிறது. நமக்கு தெரிவிக்க என்ன தயக்கம்? நாம் அவர்களின் நண்பர்கள் தானே. என்ன செய்வது வேளாளரே? விதி நமது எதிரியான அமரபுஜங்க பாண்டியனை அல்லவா அவர் மகளின் மணவாளனாக அவர் முன்பே நிறுத்தியுள்ளது. கேட்ட ராஜராஜரை அதிர்ந்து போய் பார்த்தனர் அனைவரும். இதை நம்மால் ஏற்க முடியாது அரசே, உணர்ச்சி வயப்பட்டு எழுந்தார் பிரம்மராயர். அவர் மகளின் திருமணம் அவர் விருப்பம், நாம் ஏற்க வேண்டும் என்ற அவசியமே இல்லையே. இது நடந்தால் சேர சோழ நட்பு தொடருமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. தகவல் உண்மைதானா அரசே? சந்தேகமாக கேட்டார் வந்தியத்தேவர். அதை அறிந்து வர நம்மில் ஒருவர் சேர நாடு சென்று மன்னர் பாஸ்கர ரவிவர்மரை சந்தித்துவிட்டு வர வேண்டும். அப்போது கடல் கொள்ளையர் பிரச்சனை அங்கு போய் வந்தால் அதுவும் தானாகவே தீர்ந்துவிடும் என்று ராஜராஜர், எவர் செல்கிறீர்கள் சேர நாட்டுக்கு எம் தூதுவனாக என்றார். நான் செல்கிறேன் அரசே, முதலில் குரல் கொடுத்தான் மதுராந்தகன். நல்லது, ஆனால் சோழத்தின் வேங்கைகளை வேட்டையாடத்தான் அனுப்புவோமே தவிர விளையாடுவதற்கு அல்ல. மாறாக உன்னால் ஒரு தூதுவனாக செயல்பட முடியாது. காரணம், நீ அரசு ரத்தம். அங்கேயே போய் போர் முரசு கொட்டுவாயே தவிர பொறுமையாக பேச மாட்டாய். நான் இங்கு வெறுமனேதான் இருக்கிறேன். வயதும் ஆகிவிட்டது, பொறுமையும் அதிகம். நான் செல்லலாமா? பழுவேட்டரையர் கேட்டார். செல்லலாம். இனி விழுப்புண் பெற உடலிலும் இடமில்லை என்றாலும் தங்கள் வயதில் எவரையுமே அரவணைத்து போகும் எண்ணம் தோன்றும். எல்லோரிடமும் அன்பு காட்ட தோன்றும். இந்த பெரும் குணம் தூதுவனுக்கு உதவாது. எல்லாவற்றிற்கும் காரணமான நான் செல்லக்கூடாதா அரசே? மூவேந்த வேளாளர் கேட்டார். செல்லலாமே, ஆனால் இங்கு சோழத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திவிட்டு செல்லலாம். எவரிடத்தில் அந்த பொறுப்பை விடுவது என்று தீர்மானிக்க இன்னும் சில நாட்களாகும்.
அதுவரை காத்திருக்க வேண்டுமா? ஏற்கனவே மனம் நொந்திருந்த வந்தியத்தேவர், நான் செல்கிறேன் மன்னா, இந்த ஒரு பணியையாவது செய்ய என்னை அனுமதிக்க கூடாதா என்றார். அவர் குரலில் வருத்தம் தோய்ந்திருப்பதை புரிந்து கொண்ட ராஜராஜர், வதம் செய்ய வேண்டுமென்றால் மத யானையை அனுப்பலாம், விவாதம் செய்வதற்கு வீரத்தை அனுப்புவதா? நீங்கள் செல்வதும் நான் செல்வதும் தூதாக முடியாது வந்தியத்தேவரே என்ற ராஜராஜரை வியப்பாக நோக்கினார் வந்தியத்தேவர். எப்படி இவரால் நம் என்ன ஓட்டங்களை உடனுக்குடன் அறிய முடிகிறது? நம் மனமும் நோகாது பதிலளித்து அதே சமயம் நீர்தான் நான் என்று பொருள்பட பேசி உயர்த்துபவரிடம் என்னவென்று கேட்பது என்று வாயடைத்து நின்றார். எவருமே வேண்டாம் என்றால் யார்தான் செல்வது? சலிப்புடன் கேட்டான் மதுராந்தகன். தூதுவன் என்றால் என்னவென்று அறிவாயா மதுராந்தகா? தூதுவன் என்பவன் எந்த ஒரு செயலையும் நடுநிலையாக ஆராயும் திறன் படைத்தவனாக இருக்க வேண்டும். எதிரியின் பேச்சின் உட்பொருளை அறிபவனாக இருப்பது அவசியம். எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நாம் சொல்வதை உணர்வு மாறாமல் அங்கே தெரிவித்து அவர் பதில் அளிப்பதை வைத்தே அவர்களது உள்ள கருத்தையும் அறிந்து வர வேண்டும். எந்த நாட்டின் சார்பாக தூது செல்கிறானோ அந்நாட்டின் மன்னனுக்கு இணையானவன் அவன் கூறும் வார்த்தைகள். அதனால்தான் இன்று வரை எவருமே தூதுவரை துன்புறுத்துவதில்லை. அவர் எவ்வளவு கொடிய விஷயத்தை கூறினாலும் அது பெரும் கோபத்தை விளைவித்தாலும் எந்த மன்னருமே தூதுவனை தண்டிப்பதே இல்லை. ஏனெனில் தூதுவன் என்பவன் மன்னனின் இன்னொரு அம்சம் என்றார் ராஜராஜர். தாங்கள் மேற்கூறிய அத்தனை செயல்களையுமே தங்கு தடையின்றி என்னால் செய்ய முடியும் அரசே என்றான் மதுராந்தகன். அப்படியென்றால் இந்த கேள்விக்கு பதில் சொல். சோழத்தின் பலம் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும். சோழத்தின் பலவீனம் என்னவென்று சொல். இதை நான் கேட்கவில்லை. இதே கேள்வியை உன்னை சேர மன்னன் கேட்பதாக நினைத்து சொல் என்றார். சோழத்திற்கு பலவீனம் என்பதே இல்லை என்று சொல்லிவிட்டு கேட்ட அவன் வாயை கிழித்து சோழத்தின் பலம் என்ன என்பதையும் அவனுக்கு புரிய வைப்பேன் என்றான் மதுராந்தகன் ஆவேசமாக. இதற்காகத்தான் சொல்கிறேன், உன்னால் தூதுவனாகவெல்லாம் செல்ல முடியாது என்று. இந்நாட்டின் இளவரசன் என்ற எண்ணம் உன்னுள் இருக்கும் வரை உன்னால் எவராகவும் யோசிக்க முடியாது, புரிகிறதா? ராஜராஜரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தலை குனிந்தான் மதுராந்தகன். தூதோடு சேர்த்து ஒற்றும் அறிவதில் தேர்ந்தவர்கள் மிகவும் சிலர். அவர்களில் ஒருவன்தான் சங்கரதேவன். அவனுக்கு தகவல் அனுப்பியாகிவிட்டது. நாளை இங்கு வந்து விடுவான். நாளை கழித்து மறுநாள் அவனை சேர நாட்டிற்கு நம் தூதுவனாக அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள் பிரம்மராயரே. அதுவரை சங்கரதேவன் சென்று திரும்பும் வரை வணிகர்களை கடல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று நான் வேண்டிக் கொண்டதாகவும் அறிவித்து விடுங்கள் வேளாளரே என்று கூறிவிட்டு, வந்தியத்தேவரே, மதுரையில் நம் தலைமையின் கீழ் ஆட்சி புரியும் பாண்டிய வம்சத்து இளவரசனை எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். முடிந்தால் ஒரு சிறு படைப்பிரிவை மதுரையின் எல்லையில் நிறுத்தி வையுங்கள். பழுவேட்டரையரே, நாகை, காயல்பட்டினம் போன்ற துறைமுக பகுதிகளில் உள்ள நம் உப தளபதிகளுக்கு உடனடியாக தகவல் அனுப்புங்கள். முடிந்தவரை விரைவில் எத்தனை நாவாய்களை தயாரிக்க முடியுமோ அத்தனை நாவாய்களை உருவாக்க சொல்லுங்கள். நீண்ட தூர பயணமல்ல இது. நிறைய நாட்கள் கடலிலேயே இருக்க வேண்டிய பயணம் என்று சொல்லுங்கள். அங்கிருக்கும் நமது வீரர்களை கலன்களில் ஏற்றி கடல் பயணத்துக்கு இப்போதிருந்தே உடலை பழக்கச் சொல்லுங்கள். தஞ்சையின் காவலையும் தீவிரப்படுத்துங்கள். கோட்டைக்குள் புதியவர் எவர் வந்தாலும் சோதனைக்கு உட்படுத்துங்கள். சந்தேகம் எவர் மீது தோன்றினும் சிறைப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து கட்டளையிடலானார். அரசி, இது போருக்கான ஆயத்தமாக தெரிகிறதே, மெல்ல கேட்டார் மூவேந்த வேளாளர். வரும் போரை தவிர்ப்பதற்கான வழிமுறையாக கூட கொள்ளலாம். எதுவாயினும் தூது போய் வந்த பிறகுதான் இதை பற்றி தெளிவாக கூற இயலும். நாளை சங்கரதேவனை என்னை சந்திக்க வரச் சொல்லுங்கள். சேர மன்னருக்கு என் சார்பாக அவர் எடுத்து செல்ல பரிசு பொருட்களையும் தயார் செய்யுங்கள். இந்த நொடிவரை நமது நண்பர்தான் அவர் என்ற நினைவு அனைவர் மனதிலும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெற எழுந்தார் ராஜராஜர். அரசே, அமரபுஜங்கனை பற்றி எதுவும் முடிவெடுக்கவில்லையே என்றார் பிரம்மராயர். நம் முன்னே வந்து நிற்பது என்று முடிவெடுத்துவிட்ட அவனை இனி நாம் தேட வேண்டாம். விரைவில் நம்மை தேடி அவனே வருவான் என்றார் ராஜராஜர் சிரித்தபடி. விளங்கவே முடியாத விளக்கம், விடையே இல்லாத கேள்வி, புரியவே முடியாத புதிர், புயலே மிரளும் துணிவு, இவை எல்லாமே கலந்ததுதான் ராஜராஜரின் மனம் என்பது மட்டும் அங்கு அனைவருக்கும் புரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.